Hello viewers, come to my channel. You are all welcome. 10th standard social economics lesson 4 ஓட objective type questions பார்க்கலாம். lesson unit 4 government and taxes. இந்த லெசனில் இருக்கக்கூடிய objective type பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன் பிட்வீன் நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்கேன். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம் லெட்ஸ் see objective type questions in taxes. First one, the three levels of government அப்படின்னு கொடுத்தாலே யூனியன், ஸ்டேட் அண்ட் லோக்கல். அதுதான் இம்பார்ட்டன்ட் வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன், டேக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங். இதில் டேக்ஸஸ் அப்படிங்கும்போது டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருக்குது. அதனால் போத் ஏ அண்ட் பி. ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் த அபவ். Next one, the most common and important tax levied on an individual. இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருக்கு விதிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ். ஒன் நேஷன் ஒன் யூனிஃபார்ம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் in the year 1860. 1860. Tax is charged on the benefits derived from property ownership. சொத்துலேருந்து வரக்கூடியது அது என்ன டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் டேக்ஸ். வாட் இஸ் ஐடென்டிஃபைடு எ காசஸ் ஆஃப் பிளாக் மணி. பிளாக் மணி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸு, ஹை டேக்ஸ் ரேட்டு, ஸ்மக்லிங், இதெல்லாமே இருக்கிறதுனால ஆல் ஆஃப் அபவ். ஓகேவா? சூஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் குயிக்காக 3 levels of government, union, state and local. Taxes are including both A and B. Role of government, development policies, all of above. Most common tax levied on an individual. Income tax, one nation, one uniform tax, அப்படினாலே GST. Income tax introduced in India 1860. Tax is charged on property. Property-நாலே wealth tax. Causes of black money பார்த்தீங்கன்னா all of the above. So shortage of goods, high tax rate, smuggling. ஓகேவா? நெக்ஸ்ட் வில் see the fill in the blanks. ஈஸியானது எப்படி படிக்கலாம்? levied by government for the development of the state's economyங்கிறது tax. origin of the word tax எந்த இதுலேருந்து வந்ததுன்னா taxation. the burden of the tax cannot be shifted. எதுனா direct tax. ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, the goods and service tax came into effect on 1st July 2017. unaccounted money அப்படின்னு வந்தாலே அது வேறு எதுவுமே இல்லை, black money. இன்னொரு டைம் பாருங்கள், டேக்ஸுங்கிறது levied by government. origin of the word tax எதுலேருந்து வந்ததுன்னா taxation. burden எதை ஷிஃப்ட் பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாதுன்னா டைரக்ட் டேக்ஸை. ஜிஎஸ்டி எப்போ இருந்து வந்தது? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1st July 2017. அன்அக்கவுண்டட் மணி அப்படின்னாலே பிளாக் மணி. நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி, இன்டைரக்ட் டேக்ஸ். வேட், விஏடி, வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஜிஎஸ்டி 1st July 2017. பிளாக் மணி அப்படிங்கிறது ஸ்மக்லிங். ஓகே, இது 4th lesson. நெக்ஸ்ட் we will see the 5th lesson. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் நம்ம பார்த்துடலாம். இந்த 2 லெசன் நீங்கள் ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு ஈஸியாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ த 2 mark கொஷின்ஸ் இன் ஷார்ட் ஃபார்ம். நீங்கள் வந்து அதை ஈஸியாக உங்களுக்கு படிக்கக்கூடிய வழியில் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு எழுதி தரேன். அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அந்த லெசனில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னாலே சென்னை. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சென்னை. பம்ப் செட்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே கோயம்புத்தூர். இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ நீங்கள் எப்படி வச்சு படிச்சுக்கலாம். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சென்னை. பம்ப் செட் அண்ட் மோட்டார்ஸ் கோயம்புத்தூர்.
எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எ நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. திருப்பூர் எதுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிட்வேர். திருப்பூர் நிட்வேர். ஒன் வேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் கிரியேட்டட் பை தமிழ்நாடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொசூர். ஓகேவா, ஒன்ஸ் அகைன் பார்த்துருங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சென்னை, பம்ப்செட் அண்ட் மோட்டார்ஸ் கோயம்புத்தூர், ஆஸ்பெக்ட் ஆஃப் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி திருப்பூர், நிட்வேர். A successful industrial cluster entirely created by Tamil Nadu is at Hosur. Next, fill in the blanks. Hundreds of leather and tannery facilities are located around Dash district in Tamil Nadu. Leather and tannery, தோல் பதனிடும் தொழிற்சாலை அப்படின்னாலே வேலூர் சொல்கிறோம் இல்லையா அது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000. Dash is an innovator of new ideas and business processes. 2 மார்க்கில் இதை கேட்பாங்க, நீங்கள் இதை அப்படி படிச்சுக்கோ. an innovator of new ideas and business processesனால் entrepreneur, ENTREPRENEUR. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். is not having leather factory. எந்த டிஸ்ட்ரிக்டில் லெதர் ஃபேக்ட்ரி கிடையாது அப்படின்னா தர்மபுரி. நாட் ஹேவிங், கொஷின் நல்லா பாருங்கள். நாட் ஹேவிங் லெதர் ஃபேக்டரிஸ் தர்மபுரி. அடுத்ததும் பாருங்கள், இஸ் நாட் அ இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏஜென்சி. இதில் நிறைய 4 ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதில் எது இண்டஸ்ட்ரியல் ஏஜென்சி கிடையாது அப்படின்னா MEPZ. இதுதான் நாட் டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியல் ஏஜென்சி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். என்டர்ப்ரனர் அப்படின்னாலே நீங்கள் முதலே படிச்சிருப்பீங்க. ஆர்கனைசர். MEPZ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, இது வெடிமருந்து தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா ஊட்டி பக்கத்தில் அரவங்காடு. TNPL பேப்பர் லிமிட், அது எங்கே இருக்குன்னா கரூர் கிட்ட புகழூருங்கிற இடத்துல இருக்குது. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா எது அப்படின்னா கோயம்புத்தூர். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் நீங்கள் எது எழுதணும் அப்படின்னு சொன்னால் மும்பை. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒன் வேர்டெல்லாம் படிக்கும்போது ஒன் வேர்டில் நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறேன். வாட் இஸ் மென் பை அன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? Roots for cluster formation, 3 industrial development agencies. What is meant by entrepreneur? What is entrepreneurship? இதுக்கான ஆன்சர்ஸ் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்க ஒன் வேர்டெல்லாம் இப்போ இந்த 2 லெசனோட ஒன் வேர்டை தரோவாக நல்லா படிச்சுக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், அதே சமயம் நல்லா படிங்க. சோஷியல் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். சோஷியல் இஸ் அன் ஈஸி சப்ஜெக்ட். நீங்கள் அழகாக 1 மார்க்கில் டைம் லைனில் மேப்பில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபாலோ மை சேனல். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒன் வேர்டெல்லாம் இதில் பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். படிச்சுக்கோங்க. மேப் தரேன், மேப்பை அடுத்தது கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் மேப் போடுறேன். அடுத்ததுக்கு டைம்லைன் உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான டைம்லைன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ மை சேனல். ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களால் எதையுமே ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஓகேவா, ஃபுல் வீடியோ பாருங்கள், என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் மை சேனல். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் கோ த்ரூ த சேனல். பேரண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க புரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக என்ன பண்ணலாம்னு சொல்லித்தர முடியும். ஸோ பேரண்ட்ஸ் ஆல்சோ வாட்ச் மை சேனல், ஃபாலோ மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, பாய்.